Hello friends, MI Gadget series already 14 வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோக்கான பிளேலிஸ்ட்டும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த 15வது வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் லாக்டவுனுக்கு அப்புறம் போஸ்ட் பண்ணுறோம். இதுக்கப்புறம் அடுத்தடுத்து MI Gadget series வரப்போகுது. ஸோ உங்களுக்கு இதுக்கு அடுத்து போடக்கூடிய வீடியோ MI Gadget சீரீஸே போடட்டுமா, இல்லாட்டி இன்னொரு ஸ்பீக்கர் ஒன்று வந்திருக்கு, ரொம்ப பெரிய அட்டகாசமான ஸ்பீக்கர், அந்த ஸ்பீக்கரோட ரிவ்யூ வேணுமா அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எது அதிக பேர் சொல்கிறீங்களோ அந்த வீடியோவை நெக்ஸ்ட்டு போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி டெக் சேனல், நான் சுகுமார். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோவை பார்க்க போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுங்க. டெக்ல வரக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்டுமே உடனடி அப்டேட்டா உங்களோட மொபைலுக்கு வரும். MI True Wireless Earphone 2 தான் பார்க்க போறோம். ஸோ இதில் நிறைய அட்வான்டேஜஸ், எக்கச்சக்கமான டிஸ்அட்வான்டேஜஸ், சில எரர்லாம் கூட இருந்தது. இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் இந்த டிவைஸ் வாங்கலாமா வேணாமா அப்படின்றத நீங்கள் கிளியராக பார்க்க முடியும். அதை அன்பாக்ஸ் பண்ணிட்டு நான் அடுத்தடுத்து சொல்கிறேன். பாக்ஸை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே பார்த்தோம் அப்படின்னா சார்ஜிங் கேஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ளேயே இயர்பட்ஸையுமே வச்சு கொடுத்துட்டாங்க. அது இல்லாமல் டைப் சி கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க, யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. இதில் எக்ஸ்ட்ரா இயர்பட்ஸ்லாம் வராது. காரணம் என்ன அப்படின்றத உள்ளே போய் பார்க்கலாம். ஓகே, இந்த இயர்பட்ஸோட டிசைன் பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஆனால் வெள்ளை கலர் எப்படி நம்மக்கிட்ட அழுக்கு படியாமல் தாங்குமா அப்படின்றது டவுட் இருக்குது. ப்ளஸ் கார்னர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஷார்ப்பாக இருக்குது, நல்லா தான் இருக்குது பார்க்க. ஆனால் கீழே விழுந்தது அப்படின்னா அந்த கார்னர்ஸ் இல்லாமல் அடிப்படுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. பட் டிசைன் எனக்கு பார்க்க ரொம்பவே நல்லாயிருக்கு, பிடிச்சிருக்கு. ஃப்ரண்ட்டில் இண்டிகேட் லைட் கொடுத்துருக்காங்க, சிங்கிள் இண்டிகேட் லைட் தான் கொடுத்துருக்காங்க. இதனால் எவ்வளோ சார்ஜ் இந்த கேஸில் இருக்குது அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியாது. நெக்ஸ்ட்டு மல்டி ஃபங்க்ஷன் பட்டன் கொடுத்துருக்காங்க. இப்போ வரக்கூடிய நிறைய டிவைஸில் இந்த பட்டன்லாம் வர்றதில்லை. இது தேவையா அப்படின்றது எனக்கு ஒரு டவுட். பட் இந்த பட்டனை லாங் பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா லைட் வந்து ஃப்ரண்ட்ல பிளிங்க் ஆகும். இதுக்கப்புறம் உங்க மொபைலோட ஈஸியா நீங்க வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். பாட்டம்ல பாத்தீங்க அப்படின்னா டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம நிறைய பேர் டைப் சி மொபைல் யூஸ் பண்றதுனால டைப் சி போர்ட் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் கேஸை ஓப்பன் பண்ணிட்டு என்னதான் கவுத்தாலும் சரி கீழே விழுக வாய்ப்பே இல்லை, பர்ஃபெக்டா ஃபிட் ஆகிருக்குது. அதே மாதிரி வெளியில எடுத்துட்டு இதுல என்ன பெஸ்ட் என்ன ஒஸ்ட் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பெஸ்ட் பார்ட் பாத்தீங்க அப்படின்னா காதுல வச்சிங்க அப்படின்னா கீழே விழுகவே இல்லை. என்னதான் நம்ம கவுத்தாலும் சரி சுத்தமாக கீழே விழுகல, பர்ஃபெக்டாக காதில் இருக்குது. ஆனால் நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா இது விழுந்துருமோன்ற அந்த ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்குது. அதுக்கு ரெண்டு காரணம். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே வெயிட்லெஸ்ஸாக இருக்குது, அது ஒரு பெஸ்ட் பாயிண்ட் தான். ஆனால் இதில் முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இது நார்மலான ஒரு அந்த ஸ்பீக்கர் டைப் தான் வந்துட்டு. ஸோ இப்போ எல்லாம் ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக அந்த இயர்பட்ஸு ரப்பர் டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. காதில் ஒன்ஸ் இப்படி வச்சுட்டோம் அப்படின்னா பர்ஃபெக்டாக ஃபிட்டாக இருக்கும். நம்ம என்ன தான் கவுத்தாலும் அந்த விழுகிற ஃபீல் கூட நமக்கு வராது. நீங்கள் ஜாக்கிங் போகிறீங்க, ரன்னிங் போகிறீங்கன்னா பர்ஃபெக்டாக ஃபிட்டாக இருக்கும். அதே போல் வெளியில் இருக்க நாய்ஸையும் வந்து நல்லாவே கேன்சல் பண்ணும். ஆனால் இது நாய்ஸ் கேன்சல் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கால் பேசும்போது உங்களுக்கு அவுட்டர் நாய்ஸை வந்து ஓரளவு கேன்சல் பண்ணிடும். ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா பாட்டமில் நீங்கள் கால் பேசுறதுக்கான மைக் கொடுத்துருக்காங்க, டாப்பில் வந்துட்டு நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. இதனால் கால் குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்குது. இன்னொரு நோட் பண்ணுற பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒயிட் கலரில் ரெண்டு பக்கமே இருக்குது. ஓரளவுக்கு மாநிறமாக இருக்கும், பிளாக்காக இருக்கும். அப்படின்ற பட்சத்தில் இது தனியாக வந்து வெளியிலேயே தெரியும். ஒயிட்டாக இருக்கவங்க தமிழ்நாட்டில் ரொம்பவே ரேர் தான் இந்த ஹெட்ஃபோன் கரெக்டாக வாங்கி மாட்டுறவங்க. அவங்களுக்கு கூட பெருசாக தெரியாது. நமக்குலாம் வந்து இது தனியாக காதில் பூ வச்ச மாதிரியான ஒரு ஃபீலும் கொடுக்குது. நெக்ஸ்ட் இந்த டிவைஸில் இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டு, அதில் என்ன ஒஸ்ட் இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். பெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இதில் ஒரு ஆப்டிக்கல் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் நீங்கள் காதில் வச்சிங்க அப்படின்னா ஒரு பீப் சவுண்ட் வரும். ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு ஏதாவது ஒரு சாங் ஒன்று நீங்கள் ப்ளே பண்ணி கேட்டுகிட்டே இருக்கீங்க. சப்போஸ் யாருனாவது உங்ககிட்ட பேசுகிறாங்க அப்படின்னா காதுலேருந்து ரிமூவ் பண்ணிங்க அப்படின்னா அதை சென்ஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக சாங் வந்து பாஸ் ஆயிரும். எகைன் நீங்கள் காதில் வைக்கிறீங்க அப்படின்னா ப்ளே ஆயிரும். இதில் என்ன ஒஸ்ட் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி ஒரு ஹெட்ஃபோன் நான் ரிவ்யூ பண்ணியிருந்தேன், ஹை ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதே சென்சார் எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட் டைம் அதில் வந்திருந்தது. காதுலேருந்து ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சாங் ஸ்டாப் ஆயிரும். எகைன் காதில் வச்சிங்க அப்படின்னா ப்ளே ஆகாது, நீங்கள் தான் ப்ளே பண்ணணும். என்னடா இவங்க காதில் வச்சா ப்ளே ஆகாத மாதிரி இப்படி ஒஸ்ட்டாக டெக்னாலஜி கொடுத்துருக்காங்களேன்னு யோசித்தேன். அதுதான் பெஸ்ட்டுன்னு எனக்கு இப்போ தான் புரியுது. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் ப்ளே பண்ணிகிட்டே இருக்கீங்க, யாராவது பேசுகிறாங்க அப்படின்ற பட்சத்தில் இப்படி எடுத்துகிட்டு நீங்கள் அவங்ககிட்ட பேசுவீங்க. இப்படியே வச்சுக்கிட்டா பேசிக்கிட்டு இருப்பீங்க, கீழே தான் வைப்பீங்க, இல்லை கைக்குள்ளே இப்படி வச்சிருப்பீங்க. அப்படி வச்சிங்க அப்படின்னா சென்சார் என்ன நினைக்கும்னா நீங்கள் காதில் வச்சுட்டீங்க அப்படின்னு நினச்சி சாங்கை ப்ளே பண்ணிடும். அப்போ எகைன் நீங்கள் என்ன பண்ணணும், ஐயோ சாங் ப்ளே ஆயிடுச்சுன்னு சொல்லி சாங்கை பாஸ் பண்ணணும், இல்லை இந்த காதில் இருக்கிறத ரிமூவ் பண்ணணும். இவ்வளோ வேலை இருக்குது. இது வந்து ஒரு சின்ன கேஸ் தான், இப்படி நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த சென்சார் ஓகேவா இல்லையா அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதில் இருக்கக்கூடிய கண்ட்ரோல் அண்ட் இதில் சில எரர் வந்தது, அது என்ன அப்படின்றத சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக ரைட் சைட் டபுள் டேப் பண்ணிங்க அப்படின்னா சாங் ப்ளே ஆகிட்டு இருந்தால் பாஸ் ஆகும். எகைன் டபுள் டேப் பண்ணிங்க அப்படின்னா ப்ளே ஆகும். அதுவே லெஃப்ட் சைடு வந்துட்டு டபுள் டேப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கூகுள் அசிஸ்டன்ட் வந்து ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட்டு கால் ஏதாவது வருது அப்படின்னும் போது டபுள் டேப் பண்ணிங்க அப்படின்னா அட்டன் ஆகும், டபுள் டேப் பண்ணிங்க அப்படின்னா கட் ஆகும். இதை தவிர வேறு எந்த ஒரு ஃபங்க்ஷனுமே கிடையாது. டச் கண்ட்ரோலை பொறுத்த வரையும் ரொம்பவே பர்ஃபெக்டாக தான் ஒர்க் ஆகுது, அதில் பிரச்சனை இல்லை. இப்போ வரக்கூடிய நிறைய டிவைஸில் பார்த்தீங்க அப்படின்னா வால்யூம் கண்ட்ரோல் கொண்டு நம்மளால் பண்ண முடியுது. பட் இதில் நெக்ஸ்ட்
சாங் கூட சேஞ்ச் பண்ண முடியாமல் இருக்கிறது கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் டிஸ்அட்வான்டேஜ் தான். நெக்ஸ்ட் சார்ஜிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த கேஸை சார்ஜ் பண்ணுறதுக்கு 1 hour டைம் எடுத்துக்குது. ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கக்கூடிய அடாப்டரில் போட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் இந்த இயர்பட்ஸை சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 30 நிமிஷம் டைம் எடுத்துக்கும். ஒன்ஸ் நீங்கள் சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஃபுல் மூவி நீங்கள் வந்து தாராளமாக பார்த்துடலாம். 3 மணி நேரத்துலேருந்து 3.5 மணி நேரம் வரைக்கும் உங்களுக்கு தாராளமாக நிற்குது. அகைன் நீங்கள் இந்த கேஸில் போட்டு சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் கிட்டத்தட்ட ஒரு 11.5லேருந்து 12 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். அண்ட் இந்த டிவைஸில் எல்லாம் எவ்வளோ சார்ஜ் இருக்குது அப்படின்றது நார்மலாக நமக்கு தெரியாது. ஒன்ஸ் இந்த இயர்ஃபோனில் எவ்வளோ சார்ஜ் இருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னா எந்த ஃபோனில் கனெக்ட் பண்ணிவிட்டு ப்ளூடூத்தில் போய் பார்த்தாலுமே தெரிஞ்சிருது. அதுவே அந்த கேஸில் எவ்வளோ இருக்குது அப்படின்றது நம்மளால் பார்க்க முடியல. பட் நீங்கள் வந்துட்டு ரெட்மி யூஸராக இருந்தீங்க அப்படின்னா இது எல்லாத்துலேயும் எவ்வளோ சார்ஜ் இருக்குது அப்படின்றத ஒன்ஸ் நீங்கள் கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னாலே ஃப்ரண்ட்லேயே வந்து காமிச்சிடுறாங்க கேஸில் எவ்வளோ இருக்குது, இந்த இயர்பட்ஸில் எவ்வளோ இருக்குது அப்படின்றது. ஸோ இதே மாதிரி ஏதாவது சின்ன சாஃப்ட்வேர் மற்றவங்களுக்கும் அப்ளிகேஷன் கொடுத்தாங்க அப்படின்னா அவங்களும் இன்ஸ்டால் பண்ணாங்கன்னா எவ்வளோ இருக்குன்னு காட்டும். ரொம்பவே ஒரு நல்ல ஃபீச்சர் அப்படின்னு நினைக்கிறேன் இது. நெக்ஸ்ட் இதில் ஒரு சின்ன எரர் ஒன்று நான் பார்த்தேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக சாங் கேட்கும் போது ரொம்பவே நல்லா இருக்குது. யூடியூப் இதில் எல்லாம் வந்துட்டு ஜென்ரலாக வந்துட்டு இப்படி காதில் இப்படி கையை வச்சுட்டு இப்படி எதாவது பண்ணோம் அப்படின்னா கனெக்டிவிட்டியில் வந்து ஏதோ ப்ராப்ளம் வந்து திக்கி சுத்தமாக நெட்வொர்க் இல்லைன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து நமக்கு வந்து கேட்குது. இந்த எரர் வந்து எப்படி அவங்க சால்வ் பண்ண போகிறாங்க அப்படின்றது எனக்கு தெரியல. இல்லை எனக்கு மட்டும்தான் வருதா அப்படின்றது எனக்கு தெரியல. சப்போஸ் இந்த இயர்பட் யாராவது வாங்கினீங்க அப்படின்னா நீங்களும் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் ஒர்க் ஆகுதா இல்லை அப்படின்றத நானும் தெரிஞ்சுக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு எரர் என்ன வந்ததுன்னா நான் நார்மலாக என்னோட சாம்சங் ஃபோனில் வந்து கனெக்ட் பண்ணேன். ரொம்பவே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆச்சு. அதுவே வந்து இவங்க போக்கோ X2ல வந்து கனெக்ட் பண்ணலான்னு பார்த்தேன். ஆனால் அதில் கனெக்ட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா என்ன தான் ப்ளூடூத்தில் கனெக்ட் ஆகிருந்தாலும் கூட வெளியிலேயே வந்து நம்மளோட ஃபோன்லேயே வந்து சாங் ப்ளே ஆச்சு. இந்த இயர்ஃபோனில் கரெக்டாக ஆகாமல் அதுக்கப்புறம் அந்த போக்கோ X2க்கு வந்து அப்டேட் வந்திருந்தது. ஆண்ட்ராய்ட் 10 அப்டேட் பண்ணி விட்டுருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆச்சு. ஸோ இந்த ஒரு எரரும் இருந்தது. இந்த 2 பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ரெட்மிக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணி பார்க்கலாம். அவங்க என்ன சொல்கிறாங்க ரிப்ளை அப்படின்றதையும் அடுத்து வரக்கூடிய வீடியோவில் நான் சொல்ல ட்ரை பண்ணுறேன். ப்ரோ இதில் வந்து தண்ணி ஊற்றலாமா, தண்ணியில் பட்டால் பிரச்சனை இல்லையான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இவங்க எதுவுமே வந்து கிளியராக சொல்லலை. இவங்களோட வெப்சைட்லேயே செக் பண்ணி பார்த்தேன். எந்த ஒரு ஐபி ரேட்டிங்குமே இந்த டிவைஸுக்கு கொடுக்கல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு தண்ணியில் போடாதீங்க. சேஃபாக மழை பெஞ்சது அப்படின்னா அப்படியே எடுத்து பாக்கெட்டுக்குள்ளே கேஸுக்குள்ளே வச்சு பத்திரமா வச்சுருங்க. அதுதான் உங்களுக்கு சேஃபு. அண்ட் சவுண்ட் குவாலிட்டி இதில் இருக்க மற்ற பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுண்ட் குவாலிட்டி பெஸ்ட்டாக தான் இருக்குது. யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஹை பேஸ் வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான டிவைஸ் அப்படின்னு சொல்லுவேன் சவுண்ட் குவாலிட்டி. இதில் லோ ஃப்ரீக்வன்சியாக இருக்கட்டும் இல்லை ஹை ஃப்ரீக்வன்சியாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ஒரு பெஸ்ட் அவுட்புட் தான் கொடுக்குது. நீங்கள் மூவிஸ் பார்த்தாலும் சாங் கேட்டாலும் சவுண்ட் அந்த வாய்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே கிளியராக நம்ம காதில் வந்து கேட்குது. பட் வெளியில் நாய்ஸ் இருந்தது அப்படின்னா அந்த அளவு நம்மளால் வந்து என்ஜாய் பண்ண முடியல மியூசிக் எல்லாத்தையுமே. ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு செமி இன்இயர் ஹெட்ஃபோன் தான். உங்களுக்கு இன்இயர் ஹெட்ஃபோனில் அதுலேயும் வந்து அந்த முன்னாடி இருக்கக்கூடிய அந்த பட்ஸோட பார்த்தீங்க அப்படின்னா காதோட பர்ஃபெக்டாக ஃபிட்டாக இருக்கும். அதுவே வந்து வெளியில் இருக்க நாய்ஸ் எல்லாத்தையுமே ஃபுல்லாகவே அரெஸ்ட் பண்ணிடுறனால நமக்கு நல்ல ஒரு சவுண்ட் எஃபெக்ட் கிடச்சிது. பட் இதில் வந்து அந்தளவுக்கு என்னால் வந்து என்ஜாய் பண்ண முடியல சவுண்ட் எஃபெக்டை. ரீசன் வந்து இது வந்து இந்த நார்மலான டைப்பாக இருக்கனால தான். அது கண்டிப்பாக நான் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு தான் சொல்லுவேன் அந்த இடத்துல. ஸோ நார்மல் யூசேஜ் பண்ணுறவங்க எனக்கு வந்துட்டு ஆஃபீஸில் தான் ஒர்க் இருக்குது, வெளியில் பெருசாக நான் ஜாக்கிங் இந்த மாதிரிலாம் போகும்போது கேட்க மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க, வீட்லேயே இருந்து கேட்குறேன்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான டிவைஸ் தான். பப்ஜி கேம் ப்ளே பண்ணும்போது எதுவும் பிரச்சனை இருக்கா ஆடியோ கேட்கும்போது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு வந்து இந்த பிரச்சனை எதுவுமே இல்லை. கேமிங் மோடும் தனியாக கொடுக்காட்டி கூட இவங்க ரொம்பவே வந்து லேட்டன்சியை வந்து ரொம்பவே குறைச்சிருக்காங்க. எந்த ஒரு பிரச்சனையுமே இதில் வந்து இல்லை. ஸோ நார்மலாக ஒரு ஷூட் பண்ணுறீங்க அப்படின்னா குயிக்காகவே உங்கள் காதுக்கு வந்து ரிசீவ் ஆகுது. ஸோ ப்ளூடூத்தில் வரக்கூடிய அந்த நார்மல் பிரச்சனை இதில் இல்லை. எல்லாருக்குமே அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் தெரிஞ்சிருக்கும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 4500 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஐயோ இவ்வளோ ப்ரைஸா அப்படின்னு நினைக்கிறவங்க இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். எம்ஐ கேஜெட் சீரிஸ் 17வது பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீடியோவில் இவங்க இன்னொரு ஹெட்ஃபோனும் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதை போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ அதையும் பாருங்கள். உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அதில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் அந்த வீடியோவில் கிளியராக சொல்கிறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லவுடலி டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.